Hi everyone, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட 5th சாப்டர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அரேஸ் இன் PHP தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, அரேஸ்னால் என்னன்னு எல்லாம் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொஸ்டின் பேப்பரில் என்ன ப்ரோக்ராம் கேட்பாங்க, நம்ம அதுக்கு ஆன்சர் அவுட்புட் என்ன ரைட் பண்ணலாங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பில்டின் ஃபங்க்ஷன்ஸ், இன்னொன்று வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்னால் ஆல்ரெடி ப்ரீடிஃபைனாக அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னால் என்னென்னா யூசர் நாம் ரைட் பண்ணுறது தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். இப்போதைக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனுமே நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம டைரெக்டாக ப்ரோக்ராமுக்கு போயிடலாம். கொஷின் பேப்பரில் கேட்குற ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் என்ன ரைட் பண்ணணுங்கிறது தான் இப்போதைக்கு இருக்க இது மட்டும் கான்செப்ட். அதுக்கு மேலே டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் அடுத்த வீடியோஸில் நான் போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃபங்க்ஷன் வித் நோ பேராமீட்டர்ஸ். ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா டிஃபால்ட் டெஃபனிஷன், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் இருக்கும், அடுத்து காலிங் ஃபங்க்ஷன் இருக்கும். ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டில் ஸ்டார்ட் ஆகும். தென் ஃபங்க்ஷன் நேம் இருக்கும், இங்கே பேராமீட்டர் லிஸ்ட்டு. சப்போஸ் வேணும்னா நம்ம பாஸ் பண்ணுவோம், இல்லைன்னா இருக்காது. தென் என்ன கோட் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அது வந்து இந்த பார்ட்டில் இருக்கும். தென் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணோன்னா தான் அதோட ஒர்க்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இது வந்து பேராமீட்டர் இல்லைன்னா ஃபங்க்ஷன் நேம் அண்டு பேராந்தசிஸ் மட்டும். சப்போஸ் ஆர்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் பாஸ் பண்ணோன்னா ஃபங்க்ஷன் நேம் அண்டு பேராந்தசிஸ்குள்ளே ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபங்க்ஷன் வித் நோ பேராமீட்டர்ஸ். இப்போ வந்து பேராமீட்டர் எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸி. தென் இப்போ என்னென்னா எக்கோவில் என்ன கொடுத்துருக்காங்க, ஹலோ கம்மா வேர்ல்டு. இந்த சிம்பிள் நம்ம அவுட்புட்டில் என்ன எழுத போகிறோன்னா ஹலோ கம்மா வேர்ல்டு சிம்பிள். இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன இருக்கோ அதை மட்டும் போடுங்க, பேராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் இல்லைன்னா. இது வந்து ஃபஸ்ட்டு டைப். இப்போ நான் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கு அது தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நமக்கு அவுட்புட்க்கு ஆன்சர் என்ன எழுதணுங்கிறது தான் நம்மளோட. இப்போ என்ன பண்ணுறோன்னா செகண்ட் இதில் ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர். ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டரில் இது வந்து ஆர்குமெண்ட்ஸ், இது வந்து பேராமீட்டர். பரத்துங்கிற ஆர்குமெண்ட்டை வந்து நேமுங்கிற வேரியபிளில் பாஸ் பண்ணுறோம். நேம் இது இங்கே வந்து பேராமீட்டர்ஸ் இருக்குது. இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்க நேம் வந்து இங்கே நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். நமக்கு ஆன்சர் எப்படி வரும்னா, டபுள் கோட்ஸில் இருக்கிறது தான் அப்படியே எழுதணும்னு சொன்னேன்னா ஹலோ கம்மா, இந்த நேமில் என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னா பரத்ன்னு மட்டும்தான் ஸ்டோர் ஆகிருக்கு, பரத் அண்ட் சிம்பிள். இதுதான் இதுக்கான அவுட்புட். தென் ஃபங்க்ஷன் வித் 2 பேராமீட்டர்ஸ். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா 2 பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறோம். இங்கே வந்து 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. 10 வந்து எக்ஸில் ஸ்டோர் ஆகும், 40 வந்து ஒயில் ஸ்டோர் ஆகும். எக்கோவில் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இந்த 2 நம்ம எக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்க 10ஐயும் ஒயில் ஸ்டோர் ஆகிருக்க 40ஐயும் நம்ம ஆட் பண்ணி 15 நம்ம அவுட்புட்டில் வரும். அதுதான் இதுக்கான அவுட்புட். தென் நெக்ஸ்ட்டு அரேஸ். அரேஸில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அரேஸ்னால் என்ன, இது ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப். ஒரு வேரியபிள், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுலலாம் ஒரு வேரியபிளில் 1 வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஆனால் அரேஸுங்கிறது என்னென்னா சிங்கிள் வேரியபிள் நேமில் மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் வேணாம், ப்ரோக்ராம்ஸ் என்ன எப்படி கேட்பாங்க, அதுக்கான அவுட்புட் வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணணுங்கிறது மட்டும்தான். இப்போ ஃப்ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்பிள் பனானா ஆரஞ்சுன்னு இருக்கா. இந்த ஃப்ரூட்ஸுங்கிறது வந்து அரே வேரியபிள், ஆப்பிள் பனானா ஆரஞ்சுங்கிறது இந்த அரேயில் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூஸ். எலமெண்ட் 1 வந்து ஆப்பிள், எலமெண்ட் 2 வந்து பனானா, எலமெண்ட் 3 வந்து ஆரஞ்சு. இதுதான் சின்டாக்ஸ். இப்போதைக்கு இது தேவையில்லை நமக்கு. கொஷின் எப்படி வரும்னா, நமக்கு கொஷின் பேப்பரில் ஃப்ரூட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, ஈக்குவல் டு அரே. சப்போஸ் அரே வித் பேராந்தசிஸ் போட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு எப்படி கொஷினில் இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஒன்று இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி அரேன்னு போட்டு பேராந்தசிஸில் இருக்கும். நமக்கு இண்டெக்ஸ், நம்ம எப்படி நமக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கோ அதே மாதிரி ஒரு வேல்யூக்குமே ஒரு அட்ரஸ் இருக்குது, எலமெண்ட்ஸ்க்குமே. இதோட அட்ரஸ் என்னென்னா 0. ஆப்பிளோடது வந்து 0, பனானாவோட இண்டெக்ஸ், இந்த ஆப்பிளோட இண்டெக்ஸ் வந்து 0, பனானாவோட இண்டெக்ஸ் வந்து 1, ஆரஞ்சோட இண்டெக்ஸ் வந்து 2, மேங்கோவோட இண்டெக்ஸ் வந்து 3. இது வந்து கொஷின் பேப்பரில் கொடுத்துருவாங்க. தென் இது அரே வித் எலமெண்ட்ஸோட. கொஷின் பேப்பரில் என்ன கேட்பாங்கன்னா இதுதான் கொஷினாக இருக்கும்.
எக்கோ ஃப்ரூட்ஸ் 0, எக்கோ ஃப்ரூட்ஸ் ஆஃப் 1, எக்கோ ஃப்ரூட்ஸ் ஆஃப் 2, எக்கோ ஃப்ரூட்ஸ் ஆஃப் 3. இதுக்கு நம்ம அவுட்புட் எழுதணும். இப்போ ஃப்ரூட் 0ல் என்ன வேல்யூ இருக்குது? ஆப்பிள். 1ல் பனானா, 2ல் ஆரஞ்சு, 3ல் மேங்கோ. என்ன வேல்யூ கொடுத்தாலும் அதோட இண்டெக்ஸ் வந்து 0, 1, 2, 3 இந்த மாதிரி 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அரே 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்கல்ல. இந்த 1ஓட இண்டெக்ஸ் வந்து 0, 2ஓட இண்டெக்ஸ் வந்து 1, 3ஓட இண்டெக்ஸ் வந்து 2, 4ஓட இண்டெக்ஸ் வந்து 3, 5ஓட இண்டெக்ஸ் வந்து 4. இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3, 4 இதுதான் இதோட இண்டெக்ஸ். இந்த மாதிரி நம்பர் கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருந்தாலும் சரி, எது கொடுத்துருந்தாலும் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அங்கே கேட்குற கொஷின் வந்து இந்த மாதிரி எலமெண்ட்ஸோட கொடுத்துட்டு இப்படி ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0, எக்கோ ஃப்ரூட்ஸ் ஆஃப் 1, எக்கோ ஃப்ரூட்ஸ் ஆஃப் 2ன்னு கேட்டாங்கன்னா அந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி அதுக்கான வேல்யூஸ் என்ன இருக்கோ அதை எடுத்து நம்ம ரைட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து அசோசியேட்டிவ் அரே. அசோசியேட்டிவ் அரேல எப்படி இருக்குன்னா கீ வேல்யூ பேரில் தான் இருக்கும். நமக்கு 1 வேரியபிள் நேம் கொடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா அரேன்னு போட்டு பராந்தசிஸில் போட்டிருப்பாங்க. இதுக்கான அவுட்புட் நாம் எப்படி ரைட் பண்ணணும்னா, எக்ஸாம்பிள் 1 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஏஜஸ். இது வந்து அரே வேரியபிள் நேம். அதுக்கடுத்து அருண், பாலு, நவீனுங்கிறதெல்லாம் என்னென்னா கீ. இது எல்லாமே என்னென்னா 25, 30, 28ங்கிறது எல்லாமே வேல்யூ. இப்போ ப்ரோக்ராம் கொடுத்துட்டாங்க, அரேவை டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அரேக்கான வேல்யூஸோட அங்கே கொடுத்தாச்சு. தென் எக்கோ அரே நேம் ஏஜஸ்ங்கிறது, தென் அருணுங்கிற கீ கொடுத்துருக்காங்க, தென் ஏஜஸ்ங்கிறது அரே நேம், பாலுங்கிற கீ கொடுத்துருக்காங்க, தென் ஏஜஸ்ங்கிறது நேம், நவீனுங்கிற கீ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஏஜஸ் அருண்னா அருணுக்கு நேரம் என்ன வேல்யூ இருக்குது? 25 தான் இதோட அவுட்புட். ஏஜஸ் பாலுனா 30, ஏஜஸ் நவீன்னா 28. இதுதான் அவுட்புட். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இப்படி ஆன்சர் எழுதிடுங்க. தென் மல்டி டைமென்ஷனல் அரே, தேர்ட் ஒன். இந்த மல்டி டைமென்ஷனல் அரேக்கு நமக்கு கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. தென் அவுட்புட்டுக்கு வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. 1 டைமென்ஷனல் அரேல எப்படி இருந்துச்சுன்னா சிங்கிள் ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படி கொடுத்துருப்பாங்க. இண்டெக்ஸோட என்ன இண்டெக்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கானதை நம்ம எழுதணும். இது வந்து மல்டி டைமென்ஷனல் அரே. ரோ அண்டு காலம் வைஸாக நமக்கு வேல்யூஸை பார்த்து நம்ம எழுதணும். இப்போ இந்த நம்பரை நம்ம எப்படி நம்ம ரைட் பண்ணணும்னா, இப்போ 1, 2, 3ன்னு கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு ஈஸியான மெத்தடில் சொல்கிறேன். ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மல்டி டைமென்ஷனல் அரே. இதுக்கு முன்னாடி பார்த்தது இண்டெக்ஸ்டு அரே அண்ட் அசோசியேட்டிவ் அரே. இப்போ லாஸ்ட் ஒன் வந்து மல்டி டைமென்ஷனல் அரே. எல்லாத்துக்குமே இண்டெக்ஸ் நான் என்னன்னு சொன்னேன், 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன்னா, அதே மாதிரியே இங்கே வேல்யூஸ் எப்படி இருக்குது, இது வந்து ரோ வைஸ், இது வந்து காலம் வைஸாக இருக்கா. ஸோ இது வந்து 0th ரோ, இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ, இது வந்து செகண்ட் ரோ. இது வந்து 0th காலம், இது வந்து ஃபர்ஸ்ட் காலம், இது வந்து செகண்ட் காலம். இதுக்கு ஈஸியான மெத்தட் ஒன்று சொல்கிறேன். அதே மாதிரியே நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம அவுட்புட் எழுதலாம். இந்த கொஷினை வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. அவுட்புட் வேணும்னா எந்த எலமெண்ட் வேணுமோ அதோட இண்டெக்ஸ் கேட்பாங்க. அரே நேம் ஏஆர்ஆர்ன்னு போட்டு இது வந்து ரோ, இது வந்து காலமோட இண்டெக்ஸ். இதுக்கு எப்படி நம்ம ஈஸியாக எழுதணும்னு சொன்னோன்னா, ஃபஸ்ட்டு இதில் வேல்யூஸ் எல்லாமே எழுதிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. சப்போஸ் இந்த 4க்கு பதிலாக ஆப்பிள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருந்தாலோ, இல்லை மாதிரி இந்த நம்பர்ஸ் கொடுத்துருந்தாலோ, இல்லைனா 5.0 இந்த மாதிரி 14 பாயிண்ட் நம்பர் எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி பாக்ஸில் அங்கே எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியே எழுதிட்டு தனித்தனியாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நான் என்ன சொன்னேன், இது வந்து 0th ரோவா, இது ஃபர்ஸ்ட் ரோ, இது வந்து செகண்ட் ரோ. இது வந்து 0th காலம், இது வந்து ஃபர்ஸ்ட் காலம், இது வந்து செகண்ட் காலம்.
இது வந்து 0, இது வந்து ஃபர்ஸ்ட், இது வந்து செகண்ட், இது வந்து 0, இது வந்து ஃபர்ஸ்ட், இது வந்து செகண்ட். 0 1 0th row, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, 0th காலம், ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே ஒரு டேஷ் போட்டு வைங்க. ஒரு டேஷ் போட்டிங்கன்னா ஈஸியாக என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நாம் ரோ இதை எழுதணும், தென் காலம் இதை எழுதணும். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இப்போ டைம் எல்லாம் நம்ம எப்படி பார்ப்போம்? இங்கே 12, இங்கே 3, இங்கே 6, இங்கே 9 இருக்கா? நான் எப்படி எழுதியிருக்கேன்? 3 இருக்க பிளேஸில் இங்கே எழுதியிருக்கேன், 6ல் இருக்க பிளேஸில் எப்படி எழுதியிருக்கேன்னா டைம் எப்படி வரும்? இந்த டைரெக்ஷனில் தானே வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை எழுதணும், ரோவை எழுதணும், தென் காலமோடது. ஃபஸ்ட்டு 3லேருந்து தானே 6க்கு வருது. ஸோ அதே மாதிரியேவும் இது வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. 3 இருக்க டைரெக்ஷனில் இருக்கா? ஸோ ரோவோடதை ஃபஸ்ட்டு எழுதிடணும், தென் காலமோடதை நெக்ஸ்ட் எழுதணும். இப்போ 0th row 0 0 0. இப்போ 0 0 0 ஃபஸ்ட் ரோ எழுதியாச்சு. தென் 1 1 1. அடுத்தது வந்து 2 2 2. எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு ரோ இருக்கும், தென் காலம், ரோ இன்ட்டு காலம், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் இதுக்கு அடுத்து நாம் காலம் இது எழுதணும். இது ஃபுல்லாக 0th காலமா? 0 0 0. இது ஃபுல்லாக 1ஆ? 1 1 1. இது ஃபுல்லாக 2ஆ? 2 2 2. இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ARR of 1 2. 1 2ல் என்ன இருக்குது? வேல்யூ 6. ஸோ அவுட்புட் வில் பி 6. 6 தான் அவுட்புட் நமக்கு. இப்போ எக்கோ ARR of 20ன்னு கேட்டாங்கன்னா 20ல் என்ன வேல்யூ இருக்குது? 7. 7 தான் நமக்கு அவுட்புட். எப்படி மேட்ரிக்ஸ் போடணும்னு நான் சொல்லித்தரேன். திரும்ப இண்டெக்ஸை இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்க மாதிரியே 1 2 3 4 5 6 7 8 9ன்னு நம்ம போட்டுறணும். சப்போஸ் இங்கே 4க்கு பதிலாக ஸ்ட்ரிங் வந்து எப்போவுமே டபுள் கோட்ஸில் தான் இருக்கும். அதனால தான் டபுள் கோட்ஸில் ஆப்பிள்னு போட்டிருக்கேன். தென் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் இப்போ 5.0 ஏதோ என்ன நம்பர் கொடுத்தாலும் சரி, ஸ்ட்ரிங்கு கொடுத்தாலும் சரி, அதை வந்து அவங்க கொடுத்துருக்க டைப்லேயே நாம் நம்பர்ஸ் ஃபுல்லாக எழுதிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டுட்டு தென் எல்லாத்துக்கும் கீழேயும் டேஷ் எதுக்கு நான் டேஷ் போட சொன்னேன்னா அவங்க கொடுத்துருக்க நம்பரை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து கன்ஃபியூஸ் ஆகாமல் ரைட் பண்ணுறதுக்காக வேண்டி தான் நான் ஒரு லைன் போட்டுக்கோங்கன்னு சொன்னது. இது வந்து 0th row, இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ, இது வந்து செகண்ட் ரோ, இது வந்து 0th காலம், இது வந்து ஃபர்ஸ்ட் காலம், இது வந்து செகண்ட் காலம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன போடணும்னு சொன்னேன்? டைம் பார்க்கும்போது எப்படி வாட்ச்லலாம் டைரெக்ஷன் வருது? 12 3 6 9. ஸோ 12லேருந்து 12 விடுங்க, ஃபஸ்ட்டு 3க்கு மூவ் ஆகிட்டு தானே அடுத்து 6க்கு வருது. ஸோ அதே மாதிரியேவும் இப்படி தான் நம்ம எழுதணும். உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக வேண்டி நான் இந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரோ, தென் காலம், இப்படி தான் நம்ம ரைட் பண்ணணும். 0 0 0 1 1 1 2 2 2. அடுத்தது இது 0th காலம், இது ஃபஸ்ட் காலம், இது செகண்ட் காலம். 0 0 0. இந்த 0th காலம் முடிஞ்சு. தென் ஃபஸ்ட் காலம் 1 1 1. இது செகண்ட் காலம் 2 2 2. இப்போ ARR of 1 2. அரே நேம் என்ன கொடுத்துருக்காங்க? ARR. ஸோ ARR of 1 2 அந்த இண்டெக்ஸை கேட்பாங்க. இண்டெக்ஸ் வந்து 1 2 எங்கே இருக்குது? இங்கே போட்டிருக்கோமா? ஸோ இண்டெக்ஸ் இங்கே போட்டிருக்கோம். வேல்யூ என்ன? 6. ஸோ அவுட்புட் வந்து நமக்கு 6. சப்போஸ் இப்போ ARR of 20ன்னு கேட்டாங்கன்னா இந்த 20 இண்டெக்ஸில் என்ன இருக்குது? 7. நமக்கு ஆன்சர் வந்து 7. இப்போ ARR of 1 1ன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன? 1 1 இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது? 5. இதுதான் இதுக்கான அவுட்புட். இப்போ a மல்டி டைமென்ஷனல் அரே தட் கண்டெய்னிங் 3 அரே அசெட்ஸ் எலமெண்ட்ஸ், 3 அரே எலமெண்ட்டாக வச்சுருக்கு. இப்போ இந்த அரேவை நம்ம பார்த்தோன்னா இந்த அரேயில் டோட்டலாக எத்தனை வேல்யூஸ் இருக்குது? ஒரே ஒரு அரே எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது. இதை 1 2 3ன்னு ரைட் பண்ணிக்கோங்க. ரைட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நாம் ரைட் பண்ணோன்னா இதுக்கு இண்டெக்ஸ் போட்டோன்னா இது ஃபுல்லாக டோட்டலாக என்ன? 0th காலம், 0th row.
இது வந்து 0th காலம், ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம். இப்போ ஃபுல்லாக இதுக்கு எடுத்தோன்னா 0 0 0வா. இப்போ காலம் வைஸ் இருக்கும்போது 0 1 2வா. இப்போ ஏஆர்ஆர் ஆஃப் 0 1ன்னு எடுத்தோன்னா என்ன வேல்யூ இருக்குது? ஆன்சர் வந்து 2. இப்போ ஏஆர்ஆர் ஆஃப் 0 2ன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன எழுதுவோம் நாம? 3. அவுட்புட் வந்து இதுக்கு 3. தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.